வேதனையில் தவிக்கும் வயல்நாட்டு மக்கள் நிவாரண நிதி வழங்கிய நடிகர் விக்ரம். இதயம் நொறுங்கிவிட்டது. வயல்நாட்டு நிலச்சரிவு பற்றி நடிகர் சூர்யாவின் சோகமான பதிவு. 3 லட்சம் கொடுத்தால் தான் வருவேன். இப்படிப்பட்ட நடிகைகளே தமிழ் சினிமாவுக்கு தேவையில்லை. அவர் நிதி மீது சுரேஷ் காமாட்சி புகார். இவங்க தொல்லை தாங்க முடியல. தரையில் அமர்ந்த கொட்பட இயக்குனர் வெங்கட் பிரபு. கேரளாவில் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே கனமழை பெய்து வருகின்றது. இதற்கிடையில் வயல்நாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சுமார் 500 வீடுகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்டோர் சிக்கியுள்ளனர். 400க்கும் மேற்பட்ட வீடுகளில் இப்பொழுது வெறும் 40 வீடுகள் மாத்திரமே எஞ்சியிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சமயத்தில் இதுவரை 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தற்போதைய தகவல்கள் கிடைத்துள்ளது. மேலும் பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் நடிகர் விக்ரம் கேரளா முதலமைச்சர் பேரிடர் நிவாரண நிதியில் ரூபாய் 20 லட்சம் கொடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கேரளாவில் வயல்நாட்டு பகுதியில் சமீபத்தில் ஏற்பட்ட கடுமழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி பலர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் பல நடிகர்கள் இதற்கு உதவி செய்து வருவதாக தெரியப்படுத்தியதை அடுத்து நடிகர் விக்ரம் முதல் ஆளாக 20 லட்சம் ரூபாவை நிவாரண பணிகளுக்காக வழங்கி இருக்கின்றார் என்ற தகவலும் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் நடிகர் சூர்யா இந்த சம்பவம் பற்றி சோகமான பதிவிட்டு இருக்கின்றார். தனது இதயம் நொறுங்கிவிட்டது என்று கூறியிருக்கும் அவர் இறந்தவர்கள் குடும்பத்தினருக்கு இரங்கல் கூறியுள்ளார். மேலும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு இருக்கும் அரசு ஏஜென்ட்ஸ் மற்றும் மக்களுக்கு தன் மரியாதை செலுத்துவதாகவும் சூர்யா கூறியிருக்கின்றார். இந்த பதிவு சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது. நடிகை அபர்ணா நிதி தமிழ் சினிமாவில் வேகமாக வளர்ந்து வரும் நடிகையாக இருந்து வருகின்றார். ஜெயில், தேன், இருகப்பற்று போன்ற பல படங்களில் இவர் நடித்திருக்கின்றார். அடுத்து அவர் ஸ்ரீஹரி என்பவரின் இயக்கத்தில் நாட்கர் போட் என்ற படத்தில் நடித்துள்ளார். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா நேற்றைய தினம் சென்னையில் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. இந்த படத்தை வெளியிடும் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி மேடையில் பேசும்பொழுது அபர்நிதி பற்றி கடும் கோபமாக பேசியுள்ளார். படத்தின் ப்ரமோஷன் நிகழ்விற்கு வர வேண்டும் என அழைத்த போது அபர்நிதி தனக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்தால் தான் வருவேன் என்று கூறிவிட்டாராம். வந்தவர் மேடையில் தான் அருகில் ஆர் அமர வேண்டும் என்பது தொடர்பிலும் பல கண்டிஷன்களை போட்டாராம். தமிழ் சினிமாவில் சாபக்கேடு, இது நடிகர்கள் ப்ரமோஷனுக்கு வரமாட்டேன் என்று சொல்கின்றார்கள். நானே ஃபோன் செய்து பேசினேன். 3 லட்சம் கொடுத்தால் வருவதாக கூறினார். அதன் பின் 2 நாட்கள் கழித்து கால் செய்து மன்னிப்பு கேட்டுவிட்டு நிகழ்ச்சிக்கு வருவதாக கூறினார். ஆனால் இன்று வரவில்லை. இதற்கு பதில் கேட்டால் தான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் என கூறுகின்றார். அவர் அங்கேயே இருக்கட்டும். அப்படிப்பட்ட நடிகைகளே தமிழ் சினிமாவுக்கு தேவையில்லை என சுரேஷ் காமாட்சி கோபமாக பேசியிருக்கின்றார். இது தற்பொழுது வைரலாகி வருகின்றது. இசையமைப்பாளர் ஜுவன் சங்கர் ராஜா தற்பொழுது விஜயின் ஹோட் படத்திற்கு இசையமைத்து வருகின்றார். அவர் தற்பொழுது படத்தின் பின்னணி இசை பணிகளை தொடங்கிவிட்டதாக கடந்த சில நாட்களுக்கு முன்பே போட்டோவுடன் அறிவித்து இருந்தார் வெங்கட் பிரபு. இந்த நிலையில் ஸ்டுடியோவில் வெங்கட் பிரபு மற்றும் இயக்குனர் விஷ்ணுவர்தன் இருவரும் தலையில் அமர்ந்து ஜுவன் போன் பேசிக் கொண்டிருந்த போட்டோ ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றார்கள். இவங்க தொல்லை தாங்க முடியல என குறிப்பிட்டு ஜுவன் தற்பொழுது அந்த போட்டோவை வெளியிட்டிருக்கின்றார். ஜுவன் தற்பொழுது கோட் படம் மட்டுமன்றி விஷ்ணுவர்தனின் நேசிப்பாயா படத்தின் இசையமைத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.